எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். லங்கபே 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மொத்தமா 524 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. செலவழிச்சிருக்கீங்க ஒரு அமைச்சாளர். இன்னொரு 200 மில்லியன் இந்த வருடம் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஏன் இன்னும் பொதுமக்களுக்கு பயனடி கொடுக்கிறேன்ற என்னுடைய கேள்வி. அவர் என்ன பொதுமக்களுடைய வழங்கிறதா என்னுடைய கேள்வி. அதை ராஜீவ் அவர்கள் விளங்காம கேட்க நான் வந்து செய்யலாம். சரி சரி இல்ல இவர் சமய பிள்ளையா வழங்கக்கூடாது. நான் சொன்னது வந்து இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தில இருந்து 500 மில்லியன் ரூபாயை ஒதுக்கப்பட்டு சொல்லியிருக்கு. அது புரியவானது. அதுல இல்லாத ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இது மாதிரி எத்தனை ஆயிரமான ஊழல்களை நீங்க செய்யலாம். யோசிச்சு பாருங்க. நான் கேட்டது இந்த ப்ராஜெக்ட்ல 23ஆம் பக்கத்துல இல்லாத 500 மில்லியன் கணக்கு படிக்க கூடாது. நீங்க இருக்கக்கூடிய பட்ஜெட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்ல போடுபடாம 500 மில்லியன் எங்க இருந்து வந்தது? உங்களோட வரவு செலவு திட்டத்திலையும் இல்லையா? இந்த காசு எங்க இருந்து வருது? தொடர்ந்து மக்களை ஏமாற்றுறதுக்கு உங்களுக்கு 500 மில்லியன் உங்களோட அமைச்சுக்கு நேரடியாக செலவு தந்திருக்கிறாங்கிறத நான் இது கேட்டேன். ஒரு இருக்கு என்னன்னு கேட்டா நாங்க நேரடியாக இல்ல கொஞ்சம் 500 மில்லியன் தேவைப்படுது. அதை வந்து வரவு செலவு வேணாம் இல்ல நான் கேட்கிறேன். புத்தகத்திலையும் இல்லாம அந்த காசு ஒரு விஷயம் நான் கேட்கறது மட்டும் யாரை நீங்க அவமானப்படுத்தி ரொம்ப இருப்போம். நாங்க உங்களால கதைக்க முடியல. உங்களால கதைக்க முடியல. உங்களால கதை முடியல அரசியல். நான் கேட்கிற ஜனாதிபதி இந்த பண்ண கதையத்துக்கு என்ன பதில்? யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த வேணும். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேணும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இளங்குமரன் நன்றி என்றது ஆக்சிடென்ட் பிறகு மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட் பிறகு இலங்கையில சனத்தொகை 2,20,000 அதுல வீடியோ வந்து என்னென்னால் தனிப்பட்ட ரீதியாக ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை. என்னுடைய இளங்குமரனுக்கு இதை கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் நான் படிக்கிறேன். உங்களுடைய சேட்டியை கொண்டே வடக்கு மாநிலத்தில் மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல. என்ன பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணிக்கீங்க லெட்டுனார். அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க. அரசியல் பண்ணா கதை மைக் நிப்பாடு தான் இருக்கு. கலைப்பம் வேணுமென்ற அரசியல் கலைப்பம். நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடலாமா உங்களால? அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்தை நியாயத்துக்கு கொடுக்கிறது நான் உங்களோட வாரிசாலியா டிஏஓட சேர்ந்து பாராளுமன்றத்தை பயடா பாராளுமன்றத்தை ஒரு நாள் மீற கிளஞ்சி பண்றே நான் தெளிவா சொல்றேன். அந்த நாளை எது பாராளுமன்றத்தை பயடணும் அது சம்பந்தமான அந்த டியூட்டி எடுத்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பார்க்கணும். உங்களால தங்கச்சிலன்னா உங்களை பத்தி நான் யோசிக்கிறேன். போல எதிர்பார்ப்பு குமர என்ன சொன்னீங்களோ என்ன வார்த்தை அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போதுடா போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க. ஏன்னா ஒரு அடி ஓடியே இப்படி கேட்கிறாருடா நான் நினைக்கிறேன் பொறுமையா அமைச்சாயிரு உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய ஏன்னா ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் எப்பயாவது உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில் கதைச்சினானா? ஆனா
என்ன ஐயா அவங்களோட எம்பியா வழிநடத்துங்க இதெல்லாம் ஒரு எம்பியா யாழ்ப்பாணம் கோமானம் சேர்கொண்டு ராமநாதன்ல இருந்து சேர்கொண்டு ராமநாதன்ல இருந்து கர்நாடக இப்படி உண்டு எங்களுக்கு எம்பியா இருக்கிற கோமானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் யாழ் மக்கள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு என்பிபி அரசாங்கம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கதை விடுப்பாங்க யாராவது ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட ரீதியா தாக்கியிருக்கேன் நம்மள எனக்கு சொல்ல வலது கையே இப்படி செய்யுது நான் சொல்றேன் இப்படியான ஒரு சபையில நாங்கள் மக்களின் வருகையை பார்த்துட்டு மக்களை தீர்மானம் நிறைவேற்ற நாங்கள் அரசியல் கலைக்கிறது வேறு பாராளுமன்றம் வேறு இங்கே கலைக்கிறது வேறு இனிமே தயவு செய்து மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் சரிதான ரஜீவன் ஜனாதிபதி கடிதம் அனுப்பினா ஏன் நீங்கள் அதுக்கு மின்சாரம் மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்ககிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே நான் அந்த அவர் சரியா நான் கதைச்சா என்னுடைய படிப்புக்கு அவமானம் அடேன்னு கலைக்கிறது அவர் பார்லிமெண்ட் அமைச்சர் அடேன்னு தலைப்பாளர் பார்லிமெண்ட் நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பார்லிமெண்ட்ல நீங்க கன்சல்ட் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்கண்ட வடக்கு மாநில ஆள பண்ற கவலை ஏனென்றால் நான் உங்களை பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா நான் உங்களை பார்த்து அடையேட்டு காய்ச்சினானா உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சி கொண்டு அதுதான் நீ மரியாதை கொடுக்குற அந்த மரியாதை வாங்கி கொண்டு நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்த மாட்டீங்க கொஞ்சம்